அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் உண்டான சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களின் மீதும், ஈமான் கொண்டவர்களாகிய உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன். இது எதற்காக வேண்டி என்றால், நீங்கள் முத்தகீன்களாக, இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், இந்த நோன்பு நம்மை இறையச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றதா? இந்த நோன்பின் மூலம் நாம் தக்வாவை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்பதனை சற்று ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா கத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றாரோ, இஹ்லாசுடன் நோன்பு வைக்கின்றாரோ, ஈமானுடன், அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நோன்புடைய ஒரு நோக்கம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும், இறையச்சமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதனுடைய ஒரு நோக்கமாக இந்த நோன்பு நமக்கு இருக்கின்றது. எனவே நாம் அதனை அடைந்திருக்கின்றோமா என்பதனை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அதனை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோமா? அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோமா இந்த ரமலானின் மூலமாக என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிந்த ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பர் படியில் ஏறக்கூடிய சமயத்தில் ஆமீன் என்பதாக சொல்வார்கள் 3 தடவை. அது ஒரு தடவை எதற்காக வேண்டி என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யார் இந்த ரமலானை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். ரமலான் கிடைக்கப்பெற்றும் அந்த ரமலானின் மூலமாக பாவ மன்னிப்பை யார் பெறவில்லையோ அந்த ரமலானின் மூலமாக அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்வார்கள். இந்த பத்துவாவிற்கு எந்த அளவிற்கு ஒரு கணம் இருக்கும் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் சாதாரணமாக தன்னுடைய சுய விருப்பத்தை கொண்டு அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொல்கிறானோ, எதனை பேசச் சொல்கிறானோ, எதனை செய்ய சொல்கின்றானோ அதனை மட்டும்தான் மலக்குமார்கள் செய்வார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லி இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இந்த பத்துவாவிற்கு எந்த அளவிற்கு கணம் இருக்கும் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே ரமலான் கிடைக்கப்பெற்றும் நாம் அதில் பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். அதுதான் இங்கு ஒரு முக்கிய பங்காக நமக்கு இருக்கின்றது. அந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டோமா? அதற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம்?
ரமலானுடைய 2வது பத்தில், மஃபிரத்துனுடைய பத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சற்று சிந்தித்து பாருங்கள். சென்ற ரமலானில் நம்முடன் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் இல்லை, அவர்கள் மன்னரைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த ரமலானை. எனவே இந்த ரமலானின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை கேட்டு அவனிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதற்காக வேண்டி அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய துஆவும் கூட இருக்கிறது அல்லவா? அல்லாஹும் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன் என்ற அந்த துஆவையும் கூட உங்களுடைய துஆக்களில் நீங்கள் அதிகம் ஓதி வாருங்கள் சகோதரர்களே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மா அத்தம மின் தம்பிஹி வமா தாஹர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் பாவமே இல்லாதவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அத்தகைய பாவமே இல்லாத பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? நாம் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கின்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே அதற்காக வேண்டித்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது உம்மத்தினர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதனால் குறைந்த அளவிற்கு நீங்கள் ரமலான் மாதமாக இருக்கட்டும், ரமலான் அல்லாத மாதங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 முறையாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்பதாக நீங்கள் குறைந்தது ஒரு 100 முறையாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். பாவம் நம்முடைய மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் மனம் வருந்த வேண்டும். ஒரு பாவத்தை செய்து விட்டோமா, மனதை உறுத்த வேண்டும். இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டனே, அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற ஒரு மன உறுத்துதல் வேணும், ஒரு அச்சுறுத்தல் வேண்டும். அல்லாஹ்வை குறித்து இந்த பயம் இருக்க வேண்டும். அதுதான் தௌபாவனுடைய ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முதல் நிபந்தனையாக இருக்கிறது. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அரஃபாவில் தங்கினால்தான் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அரஃபாவில் தங்கினால்தான் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதுபோல நம்முடைய தௌபா பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உள்ளத்தில் மன வருத்தம் வேண்டும். அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டனே அப்படிங்கிற ஒரு மன உறுத்துதல், அந்த வருத்தம் இருந்தால் அதுவே மன்னிப்பதற்குண்டான அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குண்டான முதல் வாசகம். இரண்டாவது, இந்த பாவத்தை விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும், செய்த பாவத்தை நீங்கி இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பாவ மன்னிப்பு என்றால் ஒரு பசு மடுவிலிருந்து எப்படி பால் கறக்கப்பட்டால் மீண்டும் அந்த மடுவின் பக்கம் அந்த பாலை செலுத்த முடியாதோ அதுபோலத்தான் இருக்க வேண்டும். பாவத்தில் இருந்து விலகிவிட்டால் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். எனவே ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பு தௌபா இது மாதிரித்தான் இருக்க வேண்டும். அதனை விட்டு முற்றிலுமாக விலகிவிட வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு தௌபா. இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதோடு மனிதர்களிடத்தில் செய்த தவறுகளையும் நாம் சரி செய்ய வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களுடைய அல்லது உறவினர்களுடைய
மனதை நாம் காயப்படுத்தியிருந்தால் அதனை நாம் சரி செய்வதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த ரமலான் அப்பொழுதுதான் இந்த ரமலான் மாதத்தில் நாம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் மனம் உடைந்து போகவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வரம்பு மீறி சென்றவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொல்கின்றான். அதாவது சிறந்தவர்கள் யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களில் சிறந்தவர்கள் பாவத்தை விட்டு விலகி பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள் அல்லவா, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே மனிதனுடைய இயல்பு அதுதான், பாவம் செய்வான். ஆனால் அதுவே இயல்பாக இருந்துவிடக்கூடாது. அந்த பாவத்தில் இருந்து நாம் விட்டு விலகி வர வேண்டும், அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்குண்டான சிறப்பு சகோதரர்களே. எனவே அப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அர்பஅத்துன் லா யுக்ஃபிரு லஹும் ஃபீ ரமலான். 4 நபர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த 4 நபர்கள் யார்? இந்த 4 நபர்களில் மட்டும் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மிகவும் நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே ரமலானுடைய நாட்களில் அனைவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 4 நபர்களை தவிர. இந்த 4 நபர்கள் யார் என்றால், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? மன் ஹாஉலாஇ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதுமினுல் ஹம்ர் வஆகுலி வாலிதைஹி வஆத்திஉர் ரஹ்ம் வமுஷாஹின். ஒன்றாவது முதுமினுல் ஹம்ர், மது அருந்தக்கூடியவர், தொடர்ச்சியாக மதுவில் இருக்கக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். மது என்பது எல்லா தீமைகளுக்கும் அது ஒரு தாயாக இருக்கிறது, தலையாக இருக்கிறது. எல்லா தவறுகளுக்கும் குடிப்பழக்கம், போதைப் பொருள் அவனிடத்தில் வந்துவிட்டால் எல்லா பாவங்களும் அவனிடத்தில் வந்துவிடும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு போதைப் பொருள் மது என்பது அது பாவங்களின் தலையாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனை விட்டு நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமன். யார் ஒருவர் மதுவை அருந்துகிறாரோ அவருக்கு 40 நாட்களுடைய இபாதத்துகள் அளிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக அது ஆகிவிட்டது, போதைப் பொருள்கள் உபயோகிப்பது என்பது. தமிழகத்தில் கணக்கெடுப்பில் இன்றைக்கு சொல்கின்றார்கள், ஒரு 3 மாவட்டங்களில் கணக்கெடுப்பு எடுத்துவிட்டு சொல்கின்றார்கள். அதுவும் பள்ளிக்கூடத்தில் கணக்கெடுப்பு எடுத்து அவர்கள் புள்ளி விவரத்தை தருகின்றார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் 9% மாணவர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்பதாக. போதைக்கு அடிமையாக இருப்பது இளைஞர்கள். இந்த போதைகளை பொருள்களை விற்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இலக்கே இந்த இளைஞர்களை குறித்துதான் அவர்கள் குறிவைக்கின்றார்கள். ஏனென்றால் வேகமாக அவர்களிடத்தில் சென்றுவிடும் போதைப் பொருள்கள். இளைஞர்களிடத்தில் அது வேகமாக, அது ஆர்வமாக அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இன்னும் அது நண்பர்களுக்கு மத்தியில் அதுவே அது தானாக அது பரவும் பழக்கமாகிவிட்டார்கள் என்றால் மீண்டும் அதனின் பக்கம் அவர்கள் அதனை அடிமையாக்கிவிடும். இதற்காக வேண்டி அவர்கள் போதைப் பொருள்களை விற்கக்கூடியவர்கள் இளைஞர்களை அவர்கள் குறிவைக்கின்றார்கள். இன்றைக்கு
இஸ்லாமிய இளைஞர்களும் இதில் சிக்குகின்றார்கள், சிக்கித் தவிக்கின்றார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இதற்கு அடிமையாகி போகின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகங்களும் அதில் விழுகின்றார்கள் என்பது நமக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே அதனை பெற்றோர்களாகிய நீங்கள் அதனை கண்காணித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களுக்கு நான் சொல்கின்றேன், போதைப் பொருள்களை பக்கம் அதனின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். ஒருபோதும் நீங்கள் சென்று விடாதீர்கள். இன்னும் போதைப் பொருள்கள் உபயோகிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாலும் கூட அவர்களிடம் நீங்கள் தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எப்படி நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட அந்த தொடர்பை, அந்த நண்பனுடைய தொடர்பை முறித்து விடுங்கள். அவன் போதைப் பொருளை யூஸ் செய்கிறானா, உபயோகிக்கிறானா, வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நண்பர்கள் வேண்டாம், அவர்களை ஒதுக்கி விடுங்கள். இன்னும் போதைப் பொருள்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த இடங்கள், அதை விற்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். எனவே இதுவெல்லாம் இப்படி இருந்தால் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இந்த மது, சூதாட்டம், சீட்டாட்டம் இதுவெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல்பாடுகள். ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இதனை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே இதனை தவிர்ந்து விருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆரம்ப கட்டத்தில் இது என்னதான் செய்து பார்க்கலாமே என்று முன் வந்தாலும் கூட ஒரு விளையாட்டாக ஆரம்பத்தில் இருந்தால் அது முடிவில், அது அழிவில் தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். இதனை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி இருக்கிறது என்பதனை, இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டித் தருகிறான். இதுபோன்ற இந்த போதைப் பொருளுடைய விஷயத்தில் விட்டும் நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நாம் சீராக சிறப்பாக நாம் இருக்கலாம் என்பதனை குர்ஆன் நமக்கு சான்றாக நமக்கு சொல்லி காட்டித் தருகின்றது. சகோதரர்களே, இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர் வாக்குலில் வாலிதைஹி, இவருக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலித் வ சஹத்தர் ரப்பி ஃபீ சஹத்தர் வாலித். அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றோர்களுடைய திருப்தியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்களை நல்ல முறையில் நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனம் நோகடிப்படி நாம் நடந்து கொண்டால், அவர்களை துன்புறுத்தினால், அவர்களை கோபப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்கும் என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹக்குல் வாலிதைனி அலா வலதிஹுமா. ஒரு மகனுக்கு, ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக ஒரு சஹாபி கேட்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுமா ஜன்னத்துக வ நாருக. அவர்கள் இருவர்கள்தான் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய நரகம் என்றார்கள். ஆம், பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால், அவர்களுக்கு நன்மைகள் செய்தீர்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல சேவைகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். பெற்றோர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்தீர்கள் என்றால், அவர்களுடைய மனதை காயப்படுத்தீர்கள் என்றால், துன்புறுத்தினீர்கள் என்றால் நீங்கள் நரகம் செல்வீர்கள் என்பதாக ஒற்றை வரியில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் முதியோர்கள் இல்லம் கிடையாது, இல்லைங்களா? பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தை சேர்த்துவது கிடையாது, அவர்களை கொண்டு போய். ஆனால் வீட்டில் இருக்கும்போது
என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்கள் சொல்லும் அளவிற்கு, எல்லாம் சீக்கிரம் என்னுடைய உயிரை எடுத்து, இவர்கள் செய்கின்ற டார்ச்சல் என்னால் தாங்க முடியல என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் துன்பப்படுகின்றார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் பெரியாளாக வேண்டும், நீங்கள் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதாக உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தினார்கள். ஆனால் நாம் வயதான போது அவர்களை, பெற்றோர்களை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோம்? ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்போ இவர் போவார் அப்படிங்கிற நிலையில் தள்ளப்பட்டு விடுகிறோம். எனவே அந்த நிலைகள் வரக்கூடாது சகோதரர்களே. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அதாக மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஒரு தடவை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நகரத்தில் போருக்காக வேண்டி ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துகின்றார்கள். சொல்கின்றார்கள், எல்லா சஹாபாக்களும் போர்க்களத்திற்காக வேண்டி வருகின்றார்கள். அதில் ஒரு 14 வயது இளம் வயது சஹாபி ஓடோடி வருகின்றார். ரொம்ப ஆர்வம் அவருக்கு. அந்த சிறிய சஹாபிக்கு மிகவும் ஆர்வம். போரில் கலந்து கொள்ள வேண்டும், போரில் கலந்து கொண்டு போரிட வேண்டும், ஷஹீதாக வேண்டும், அந்த அந்தஸ்தை பெற வேண்டும். போரில் ஷஹீதாயிட்டா ஒரு ஷஹீதிற்கு என்ன நன்மை கூலி தெரியுமா? அப்போ தான் நம்ம இதனுடைய அந்தஸ்தை விளங்க முடியும். ஒரு ஷஹீதாகிவிட்டால் 70 நபரை கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம், சிபாரிசு செய்யலாம். 70 பேருக்கு சிபாரிசு செய்யலாம். இவரும் கேள்வி கணக்கில்லாமல் ஷஹீது சொர்க்கத்திற்கு போகலாம். அப்படிப்பட்ட சிறப்பு ஷஹீதிற்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதானவருக்கு இருக்கிறது. அப்போ அந்த ஆர்வம் அந்த இளைய சஹாபி, இளம் வயது சஹாபிக்கும் ஏற்பட்டது. நானும் போரிட வேண்டும், போரிட்டு நான் ஷஹீதாக வேண்டும், அந்த உயர்ந்த அந்தஸ்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஆர்வத்தோடு வருகின்றார். அந்த இளம் வயது சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், அனுமதி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் போருக்கு வருகிறேன், என்னையும் போருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் போரிடுவதற்கு எனக்கும் அனுமதி தாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். அந்த இளம் வயது சஹாபி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருவர்கள் இருக்கின்றார்களா, அல்லது இருவர்களில் ஒருவராவது இருக்கின்றார்களா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இருவர்களும் இருக்கின்றார்கள் என்பதாக அந்த இளம் வயது சஹாபி சொன்னார். அப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீங்கள் அந்த 2 பெற்றோர்களிடத்தில் போய் நீங்கள் சேவை செய்வதன் மூலமாக, அந்த 2 பெற்றோர்களுக்கு நீங்கள் சேவை செய்வதன் மூலமாக ஜிஹாதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆம், ஜிஹாது செய்வதை விட, ஷஹீதாகுவதை விட பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதில் அதிகமான நன்மை இருக்கின்றது என்பதனை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டித் தருகின்றது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நஃபிலான ஜிஹாதை செய்வதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது அது உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டித் தருகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, எந்த அளவிற்கு அது அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஜிஹாது செய்வதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் நல்ல பெயரை வாங்குவது, அது மிகவும் நமக்கு ஒரு அந்தஸ்தை, அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா தௌஹீதுனுடைய விஷயத்தை சொல்கின்றான், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அதோடு சேர்த்து என்ன சொல்கின்றான் என்றால், பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள். தௌஹீதிற்கு அடுத்தபடியாக ஒரு இபாதத்து இருக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே,
எனவே அவர்களை நோவினைப்படுத்திவிடக்கூடாது. பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவனுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது. இன்னும் மூன்றாவதாக உறவை துண்டித்து வாழ்பவருக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅன், உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு சஹாபி வருகின்றார். அந்த சஹாபி உறவை முறித்துவிட்டு வருகின்றார். அதாவது தன்னுடைய அந்த சஹாபியினுடைய காலாமா சின்னம்மா அவரிடத்தில் உறவை முறித்துவிட்டு அவர் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் சபையில் வந்து அமர்கின்றார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நம்முடைய இந்த சபையில் மஜ்லிஸில் ஒரு நபர் இருக்கின்றார். அந்த நபரின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த கூட்டத்தில் இந்த சபையில் இறங்காமல் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபி புரிந்து கொண்டு விட்டார்கள், நம்மைத்தான் சொல்கின்றார்கள் என்பதாக. அந்த சஹாபி ஓடோடி சென்று தன்னுடைய காலாமா சின்னம்மாவனிடத்தில் சென்று அந்த உறவை முறித்துவிட்டு அந்த உறவை சரி செய்து கொண்டு விட்டு மீண்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் வந்து அமர்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த சபையில் இறங்காமல் இருந்ததோ அவரின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த சபையில் இறங்கிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு உறவை முறித்து விட்டால் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கூட தடை பெறுகிறது என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ நாம் தான தர்மங்கள் செய்கின்றோம், நோன்புகளை வைக்கின்றோம், ஆனால் உறவினர்களிடத்தில் சகோதரரிடத்தில் சகோதரியிடத்தில் நாம் உறவை துண்டித்து வாழ்கின்றோம். அப்படி துண்டித்து வாழ்ந்தால் அதை நம்மளுடைய ரஹ்மத்தை அது துண்டித்து விடும். இன்னும் அது நம்முடைய வாழ்வாதாரத்தை துண்டித்து விடும். திடீர்னு மரணம், நல்லா இருப்பார், நல்லா சதக்கா செய்வார், தான தர்மம் எல்லாம் செய்வார், வசதி வாய்ப்பாக இருப்பார், ஆனால் திடீர்னு மரணம் ஏற்பட்டுவிடும், அசம்பாவிதம் ஏற்படும். என்ன காரணம் என்றால் உறவினர்களிடத்தில் சரியான முறையில் உறவு இருக்கார். ஏனென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அஹப்ப அய்யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யம்ஸு லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹு. யாருடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும், நீளமாக வேண்டும், யாருடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அவர் உறவினர்களை சேர்த்து வாழட்டும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் உறவினர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த உறவை முறித்து வாழ்ந்தால் வாழ்வாதாரம் குறைந்துவிடும், ரிசுக்கு குறைந்துவிடும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது சகோதரர்களே. எனவே உறவினர்களை நாம் பேணி வாழ வேண்டும். உறவினர்களை முறிப்பவர்களுக்கு இந்த ரமலானுடைய நாட்களில் மன்னிப்பு கிடையாது. நான்காவதாக, யார் முஷாஹின் பகைமையை வைத்துக் கொள்கின்றார்களோ சகோதரத்துவத்திற்கு மத்தியில், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையிலும் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு இணை வைக்காத தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். ஆனால் ஒரு மனிதரை தவிர. யார் அந்த மனிதர்? தன்னுடைய சகோதரர்களிடத்தில், அதாவது இஸ்லாமிய ஈமானிய சொந்தத்தினுடைய சகோதரிடத்தில் அவர்களிடத்தில் பகைமையை வைத்துக் கொள்கின்றார்கள் அல்லவா, அவருக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பு தருவதில்லை. அவர்கள் இருவர்களும் எப்பொழுது தங்களுடைய பகைமையை சரி செய்து கொள்கின்றார்களோ அதுவரைக்கும் அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பு தரமாட்டான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நம் சக கூட இருக்கக்கூடிய, நாம் தொழில் செய்யக்கூடிய, வேலைகள் செய்யக்கூடிய அலுவலகத்தில் சக தோழர்களிடத்தில், இஸ்லாமிய சொந்த பந்தங்களிடத்தில் நாம் நம்மளுடைய சகோதரத்துவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் ஒரு பகைமையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படி பகைமையோடு இருந்தால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? உறவினராகட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சிறிய பகைமை ஏற்பட்டு விட்டாலும் கூட, என்னுடைய ஜனாசாவுக்கும் கூட நீ முழிக்காத,
என்னை பார்க்காத என்பதாக நாம் சொல்லிவிடுகின்றோம். அந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய சகோதரத்துவத்தின் மீது நாம் கோபத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைமை கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். அல்லாஹும் அதனைத்தான் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுடைய சகோதரத்துவத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாம் பல சமூகங்களாக பல பிரிவினர்களாக பிரிந்து கிடைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கவில்லை. ஏன்? நமக்கு மத்தியிலே பகைமை. எனவே அந்த பகைமை நாம் வளர்த்து கொள்ளாமல் நாம் நம்முடைய அதனை சீர்திருத்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 4 நபர்களுக்கு ரமலானில் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடையாது. முதுமினுல் ஹம்ரு, போதைப் பொருள்களை உபயோகிக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், உறவினர்களை துண்டித்து வாழ்பவர்கள், பிற சகோதரத்துவத்துடன் இருக்கக்கூடிய மத்தியில் பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, இந்த 4 நபர்களுக்கும் இறைவனுடைய புறத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது. எனவே இந்த 4 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ரமலானுடைய மாதத்தில் மன்னிப்பை பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.